ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் பிரியாணி தாங்க. ஸோ இந்த ஆட்டுக்கால் பிரியாணி வந்து நம்ம வெளியே வாங்கி சாப்பிட்ருப்போம். நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணி நம்ம ஒரு தடவை செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அடிக்கடிக்கு நம்ம வீட்லேயே தாங்க செஞ்சு சாப்பிடுவோம். ஸோ இந்த சண்டே வந்து நாங்கள் இதாங்க செஞ்சுருந்தோம் வீட்டில். சூப்பராக இருந்ததுங்க, செம்ம டேஸ்ட்டுங்க. இது வேறு லெவலுங்க, செம்ம ஸ்பைஸியாக அப்படியே கலர்ஃபுல்லாக அப்படியே அந்த ஆட்டுக்கால்னால் நல்லா வெந்து அப்படியே சாஃப்டாக பஞ்சு மாதிரி நம்ம சாப்பிட்றதே தெரியலங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்ம வந்து குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் வந்து ஆட்டுக்கால் போட்டுக்கோங்க, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா போட்டுக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கரம் மசாலா, பிளெயின் சில்லி பவுடர் மட்டும் போட்டுக்கோங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு உப்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா பார்த்தீங்கன்னா இது 2 ஆட்டுக்கால். ஸோ வந்து நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஃபுல்லாக வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு பெரிய சொம்பு இருந்துச்சுனாக்கா ஒரு பெரிய சொம்பு தண்ணி ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டு அவ்வளோதாங்க, குக்கர் விசில் போட்டுருங்க. நல்லா ஒரு 15 விசில் வரட்டும். அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கட்டும். ஒரு பக்கம் வந்து ஸ்டவ்வை பார்த்து வச்சு டபரா வச்சுருங்க. அப்புறம் நம்ம எப்பவும் போல் வந்து நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. பட்டை லவங்கெல்லாம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 பச்சை மிளகா கணக்கு வச்சுக்கலாம். ஆல்ரெடி 4 பச்சை மிளகா வந்து நம்ம குக்கரில் சேர்த்துட்டோம். ஸோ மிச்சம் 6 பச்சை மிளகா நம்ம டபுளில் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா தக்காளி போட்டுருங்க. அடுத்தது புதினா போட்டு நல்லா வதக்குங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறையவே போடுங்க. ஸோ நான்வெஜ் செய்யும் போது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அது டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்வாங்க. நான் எப்போவுமே வந்து நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேங்க. கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு பூண்டும் நல்லது, இஞ்சும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோல்டு இருந்துச்சுனாக்கா அது வந்து ரிலீஃப் ஆகிடும். ஸோ வந்து நான் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறையவே சேர்த்துக்குவேன். ஸோ அந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம மசாலா வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா நம்ம குக்கரில் ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். அதனால் வந்து டபரால கரம் மசாலா போடாதீங்க. ஜஸ்ட் வெறும் வந்து சால்ட் போட்டு மஞ்சள் போட்டு பிளெயின் சில்லி பவுடர் மட்டும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா எண்ணெய் விட்டு கலரி அப்படியே விடுங்க. அதுக்கப்புறம் குக்கர் திறந்து பாருங்கள். 15 விசில் முடிஞ்சதுக்கப்புறமா நல்லா தம் ஃபுல்லாக போட்டோம். அதுக்கப்புறம் அதை திறந்துட்டு அதை அப்படியே அந்த டபரால கொட்டி நல்லா கலந்து, அரிசி வந்து நான் ஆல்ரெடி ஊற வச்சிருக்கேன். நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஊற வச்சிருவோம் இல்லைங்களா. அது மாதிரி ஊற வச்சுட்டு அரிசி வந்து எந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக அப்படியே ஊறி ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக ஒரு தண்ணி விட்டுருங்க. அதுதான் எனக்கு மெஷர்மெண்ட் தெரியும். ஸோ ஒரு சில பேர் வந்து தண்ணியை முன்னாடியே ஊற்றிடுவாங்க, அதுக்கப்புறமா வந்து அரிசி போடுவாங்க. அந்த மெஷர்மெண்ட் எனக்கு தெரியாதுங்க, நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதாவது மெயினாக வந்து பிரியாணியில் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியும் தண்ணியும் வந்து ஒரே அளவாக இருக்கணும். அரிசியிலேருந்து தண்ணி ஒரு 1/2 இன்ச்சு வேணால் கூட கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அதுக்கு மேலே அதிகமாக இருந்தால் நம்ம குறைஞ்சிரும். அதனால் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இது முடிஞ்சிருங்க. நல்ல ஒரு 10 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டாக வைங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோவில் வைங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் தம்மில் வைங்க. அவ்வளோதான், கொத்தமல்லி போட்டு அப்படியே இறக்கிட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம மதியானம் சமைச்சிட்டு மதியானமே நீங்கள் அந்த எல்லா ஆட்டுக்காலையும் காலி பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஏன்னா பிகாஸ் வந்து நம்ம நைட்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட்டோன்னா அந்த கால் வந்து அந்த சாஃப்ட்னஸ் போயிடும். ஸோ நம்ம மதியானமே சுட சுட அந்த பிரியாணியோட வச்சு அப்படியே ஃபுல்லாக எல்லாத்தையும் காலி பண்ணிவிடுங்க. சூப்பராக இருக்கும். பார்த்துக்கோங்க, எங்கள் வீட்டில் எல்லாமே மதியானமே காலி ஆகிடுச்சு. நான் லஞ்ச்லேயே வந்து எல்லாமே ஃபுல்லாக செமையாக வந்து பிளேட்ஸ்லாம் காலி ஆகிடுச்சு. நைட்டுக்கு வந்து நாங்கள் வெறும் ரைஸ் மட்டும் அப்படியே மீற்றி வச்சுட்டோம் தான். அது கூட வந்து மார்னிங் செஞ்ச அந்த மட்டன் பாயா இருக்கு இல்லையா, அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் உங்கள் வீட்டில் எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சமைச்சிட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.